Hello friends, இன்னைக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபினான்சியல் மேனேஜருக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியே இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நமக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. இந்த ஒரு லைன் போதும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சோலமான் எஸ்ரா அப்படிங்கிறவங்க செம்ம கிளியராக சொல்லியிருக்காங்க. மினிமம் ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ், அவ்வளோதான். இப்போது நம்ம கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பணம் தேவைப்படுறதுக்காண்டி எடுக்கிற முயற்சிக்கு பேர் தான் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணி பணம் வாங்குகிறோம். அந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ செலவாகுது, இல்லை அப்படி கூட வேணாம், நம்ம அந்த ஷேர் கேபிட்டல் வேற ஒருத்தவங்ககிட்ட தான் நம்ம பணம் வாங்குகிறோம். அவங்களுக்கு எவ்வளோ நம்ம பணத்தை கொடுக்க போகிறோம், மினிமம் எவ்வளோ கொடுத்தாகணும். யாராக இருந்தாலும் போட்டதை எடுக்கணும்னு நினைப்பாங்க. ₹1 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா மினிமம் ₹1 அவனுக்கு கிடைச்சாதான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவான். ₹1 விட கம்மியாக கிடைச்சா அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். மினிமம் ₹1, ₹2, ₹3, ₹4 அவனோட இஷ்டம். பட் மினிமம் ₹1 அவனுக்கு கிடைச்சாதான் இன்வெஸ்ட் பண்ணுவான். அந்த மினிமம் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஒரு பர்சன் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துலேருந்து மினிமம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குது, அந்த ஏர்னிங்ஸ்க்கு தான் மீனிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெட். டெட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு கேபிட்டல்னால் நாட் ஒன்லி ஷேர் கேபிட்டல், என்னென்ன சோர்ஸ்லலாம் நமக்கு பணம் கிடைக்குதோ அது எல்லாமே கேபிட்டல் தான். நம்ம டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணாலும் நமக்கு பணம் கிடைக்கும். அப்போ அந்த டிபென்ச்சரும் நமக்கு ஒரு ஷேர் கேபிட்டல் தான், ஒரு கேபிட்டல் தான். அந்த கேபிட்டலில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னது, டெட்டு. ஒரு டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணி பணம் கிடைக்கிது. அந்த டிபென்ச்சருக்கு டிபென்ச்சர் ஹோல்டருக்கு மினிமம் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம், அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் டெட். இப்போ டிபென்ச்சர் ஹோல்டர் நமக்கு ₹1,00,000 பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க மினிமம் ₹1,00,000 அவங்களுக்கு திரும்ப கிடைச்சாதான் அந்த நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. ₹1,00,000 விட நம்ம கம்மியாக தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மினிமம் ₹1,00,000 தான் இங்கே காஸ்ட் ஆஃப் டெட்டு. டெட்டுக்கு நமக்கு 2 இருக்குது. இர்ரெடீமபிள் டெட்னு ஒன்று இருக்குது, ரெடீமபிள் டெட் ஒன்று இருக்குது. இர்ரெடீமபிள் டெட் அப்படின்னா என்னென்னா, ஒன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோன்னா திரும்ப அதை நம்ம ரிட்டன் வாங்க போகிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு கம்பெனி பிங்கிற ஒரு கிரெடிட்டாருக்கு என்ன கொடுக்குறாங்க, டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா இர்ரெடீமபிள் டிபென்ச்சர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன், திரும்ப நீ எனக்கு தரவே வேணாம், லைஃப் லாங் டிபென்ச்சரை நீயே வச்சுக்கோ, லைஃப் லாங் நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இர்ரெடீமபிள் டிபென்ச்சர். ரெடீமபிள்னால் திரும்ப வாங்கக்கூடியது, இர்ரெடீமபிள்னால் திரும்ப வாங்கக்கூடாது, லைஃப் லாங் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இர்ரெடீமபிள் டெட். அந்த இர்ரெடீமபிள் டெட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா, I/P × 1 - T. இந்த ஐக்கு மீனிங் என்னென்னா இன்ட்ரெஸ்ட். நம்ம அவன்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோமோ அதுதான் ஐ. பீனா என்னென்னா ப்ரைஸ் ஆஃப் டிபென்ச்சர். அந்த டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கான இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த இஷ்யூ ப்ரைஸ் தான் பி. × 1 - T ஏன் போடுறோம்? இந்த 1 - T போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு இருக்கிற சோர்ஸஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நிறையா இருக்குது. கேபிட்டல் இருக்குது, லோன் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது. அதில் அந்த டிபென்ச்சர் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்க்கு மட்டும்தான் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது. டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணோம்னா நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த டேக்ஸ் பெனிஃபிட் தான் டேக்ஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், டேக்ஸ் ரேட் 30% இருக்குன்னா நம்ம 1 - 30% கிளைம் பண்ணிக்கலாம். 1 - 30ங்கிறதுக்கு மீனிங் ஒன்றும் இல்லை, வந்த ஆன்சர்லேருந்து 30% மைனஸ் பண்ணுறோம், அதை தான் 1 - 30 ஃபார்முலாவாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட்டு இது பிங்கிறது டோட்டல் ப்ரைஸு, 1 - Tங்கிறது டேக்ஸ் ரேட்டு. நெக்ஸ்ட்டு ரெடீமபிள் டெட். ரெடீமபிள் டெட்னா என்னென்னா, நம்ம ஒன்ஸ் கொடுக்க போகிற டிபென்ச்சரை திரும்ப வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரெடீமபிள் டெட். இந்த ரெடீமபிள் டெட்டுக்கு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம அதை ஏற்கனவே கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? டிபென்ச்சர் நம்ம இஷ்யூ பண்ணுற டேட்லேயே என்ன சொல்லிடுவோம்னா, பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி எத்தனை வருஷங்கிறத இஷ்யூ பண்ணுறப்பையே நம்ம சொல்லிடுவோம், யார்கிட்ட டிபென்ச்சர் ஹோல்டர்கிட்ட சொல்லிடுவோம். அதனால் இஷ்யூ பண்ணுறப்பையே நம்ம எத்தனை வருஷத்தில் திரும்ப நம்ம கைக்கு வாங்க போகிறோங்கிறது இனிஷியலாகவே தெரியும். அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் டெட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு I × 1 - T இதில் போட்ட மாதிரியே சேம் I × 1 - T சேம் ப்ளஸ்
எஃப் மைனஸ் எஸ் அப்படின்னா என்னென்னா, எஃப்னா ரிடீமபிள்னு சொல்லியாச்சு, எத்தனை வருஷத்தில் ரிடீமபிள்னு சொல்லியாச்சு, எவ்வளோ ரூபாய்க்கு ரிடீமபிள்ங்கிறதையும் நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம்னு சொல்லி தானே பார்த்தோம் கம்பெனி அக்கௌண்ட்ஸில். ஆக்சுவலாக வந்து ஹவு மச், ஹவு மெனி, இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹவு மச்சுங்கிறது எவ்வளோ ரூபாய்க்கு திரும்ப ரிடீம் பண்ண போகிறோம், ஹவு மெனிங்கிறது ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எஃப்ங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச், எவ்வளோ ரூபாய்க்கு ரிடீம் பண்ண போகிறோங்கிறது தான் எஃப், மைனஸ் இனிஷியலாக எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ பண்ணோம் அதுதான் எஸ். இங்கே பி என்னவோ இதுதான் இங்கே எஸ். பை என்னன்னா ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷங்கிறது என்ன, டிவைடட் பை எஃப் ப்ளஸ் எஸ் பை 2. இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் டெட்டு கிடச்சிடும். காஸ்ட் ஆஃப் டெட்னா என்ன பார்த்தோம், இந்த பர்டிகுலர் ரேட் இப்போ வந்து ஒரு 11.6 வருதுன்னு வச்சுப்போம். இந்த 11.6% தான் நம்ம டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிற மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அந்த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் டெட்டு. இதுதான் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டலில் ஃபஸ்ட்டு ஒன்னான டெட் கேபிட்டலோட காஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டலும் ஈக்விட்டி கேபிட்டலும் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.